யாராவது ஒருவர் நமக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நாமும் அதே போல் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஆனால் அதற்காக தேடி போய் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. நம்முடைய நிலை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக மாற்றும். அதுவரை காத்திருப்போம். அன்று அவர்களே நம்மை தேடி வரும் சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். ஆனால் அந்த நேரத்தில் நாமும் அவர்களைப் போல் நடந்து கொள்ளாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு கன்னத்தில் அறைந்தாற் போல் இருக்கும். இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்யக்கூடாது. எப்பொழுதும் அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். தீமைக்கும் நன்மை செய் என்பது தீமைக்கு நீங்கள் தேடி போய் செய்ய வேண்டிய நன்மை அல்ல. ஒரு நாள் உங்களை தேடி வரும் பொழுது நான் இப்படித்தான் என்று நீங்கள் நன்மையை மட்டுமே மனதார நினையுங்கள். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். மனநிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பதிலுக்கு பதில் பழிக்கு பழி என்றில்லாமல் காத்திருங்கள். பொறுமையாயிருங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நல்லதை மட்டும் நினையுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.